இந்த உலகத்துல ஒரு செய்தியோட உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதோ, அதை விட வேகமா அந்த செய்தியோட பொய் அப்படிங்கிறது வேகமாவே ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம ஒரு செய்தி இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா, அந்த செய்திய பத்தி இன்னொருத்தங்க பொய்யா ஒரு தகவல நம்மகிட்ட சொல்லும்போது, அவங்கள நெனச்சு நம்ம சிரிக்கிறதா என்னன்னே நமக்கு தோணாது. அத கேட்டுட்டு அப்படியா? ஆமா. அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு நம்ம நெக்லெக்ட் பண்ணி போற மாரி இருக்கும். பொதுவாவே அடுத்தவங்களுடைய ஒரு விஷயம் நமக்கு தேவையில்லாதது. அதாவது அடுத்தவங்கள பத்தின ஒரு உண்மை செய்தியோ, பொய் செய்தியோ இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது அத பத்தின தகவல ஒரு ஒரு விமர்சனத்த நம்ம குடுக்கக்கூடாது. ஒருத்தவங்களோட நிலைமையில இருந்து அந்த செய்திய நம்ம பார்த்தோம்னா தான் தெரியும். இதுவே நமக்கு வரும்போது ஒருத்தங்க தப்பான செய்திய சொல்றாங்கன்னா, நம்ம மனசு எப்படி கஷ்டப்படுமோ, அதே மாரி தான் அடுத்தவங்களுக்கும் இருக்கும். அதாவது நமக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு இருக்கலாமா? கண்டிப்பா இருக்கக்கூடாது. தேவையற்ற செய்திகள நம்மளும் பேச வேணாம். நல்லதே நெனைப்போம், நல்லதே நடக்கட்டும். யார பத்தியும் நம்ம எதுவும் சொல்ல வேணாம். நன்றி.